சோழ பாண்டிய படைகளிலே மிகவும் சக்தி வாய்ந்த படைனா அது மெய்க்காவல் படை தான். சோழர்களால் மெய்க்காவல் படை அப்படின்னும் பாண்டியர்களால் ஆபத்துதவி படை அப்படின்னு சொல்லப்படுற இவங்க அவசர காலத்தில் மன்னருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற எஸ்பிஜி கமாண்டோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க படையில் சேரும்போதே எங்களோட உயிரை கொடுத்தாவது மன்னரோட உயிரை காப்பாற்றுறோம் அப்படின்னு ஒட்டை முன்னாடி சபதம் எடுத்துக்காங்க. ஒருவேளை அந்த சபதத்தை காப்பாற்ற முடியலனா அதே இடத்துல தற்கொலை கூட பண்ணிக்கோங்க. 1001 படத்தில் கூட ஒரு காட்சி வரும். அதில் சோழர்களை தேடி வந்த ஆர்மி கிட்ட ஒரு படை மோதும். அது வேற யாரும் இல்லை, இதே மெய்க்காவல் படை தான். இவங்களுக்கு மன்னரோட உயிர் எவ்வளோ முக்கியம்னா அவரோட உணவை பரிசு வச்ச பிறகு தான் அவருக்கே சாப்பிட கொடுப்பாங்க. பொன்னியின் செல்வன் படத்தில் கூட சோழகுடைய மெய்க்காவல் படைக்கு பெரிய பழுவேட்டரையர் தலைவனாகவும் சோழராஜ்யத்தையே முடிச்சு கட்டணுன்னு பாண்டிய ஆபத்துதைகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். சோழர்களோட படையிலையும் சரி பாண்டியர்களோட படையிலையும் சரி மிக முக்கியமான இடத்துல இந்த ஆபத்துதைகள் இருந்திருக்காங்க. இந்த ஆபத்துதைகள் பற்றி இன்றைக்கி தான் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.